ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கருத்து கணிப்பு அப்படி இப்படின்னு மொத்த கட்சிகளும் திகைச்சு போய் நிக்கிற இந்த சமயத்துல தான் 2 முக்கியமான தலைவர்கள் டிவிகேவை பத்தி பேசியிருக்காங்க. இதுதான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா ஆகிருக்கு. அண்ணாமலை அப்புறம் வைகோ இவங்க தான் அந்த 2 பேர். அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க? அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை அவ்வளவு ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அண்ணாமலை எப்போதும் கால்குலேட்டிவா பேசக்கூடிய ஆளு. அவரே இதை சொல்றாருன்னா அவருக்கு ஏதோ ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகியிருக்கு போல. இப்ப எடுத்த சர்வேல விஜய்க்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்குன்னு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் பெண்கள் மற்றும் யங்ஸ்டர் சப்போர்ட் விஜய்க்கு அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு நல்ல எண்ணம் வேற யாருக்கும் இருந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பெரிய வார்த்தை. அதுவும் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் கிட்ட இருந்து வர்றதுலயே தெரியுது விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு. அடுத்து வைகோ என்ன சொல்லியிருக்காரு? டிவிகே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல சர்ப்ரைஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் கேஷுவலா சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா டிஎம்கே கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசினா எல்லாரோட அட்டென்ஷனும் அவர் மேல போகும்னு தெரிஞ்சே பேசி இருக்கிறது தான் இங்க ட்விஸ்ட். 2 சைட்ல இருந்தும் ஒரே மாதிரி டிவிகே இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சர்ப்ரைஸ். முன்னாடி ஒரு சீட் கூட வராதுன்னு சொன்னவங்க இப்ப 10ல இருந்து 20 சீட்டு வரும்னு சொல்றாங்க. சிலர் 1 கோடி ஓட்ஸ் கூட வரும்னு சொல்றாங்க. சிலர் 15ல இருந்து 20% வரைக்கும் ஓட் ஷேர் இருக்கும்னு பேசிக்கிறாங்க. இது எதுவும் அபிஷியல் இல்ல. ஆனா பெர்செப்ஷன் அதிகமாகி இருக்கு. பாலிடிக்ஸ்ல பெர்செப்ஷன் தான் பவர். அதுதான் ரிசல்ட்டை டிசைட் பண்ணும். தொங்கு சட்டசபை கூட பாசிபிள்னு பேசிக்கிறாங்க. அது நடந்தா டிவிகே ரோல் இன்னும் பெருசா இருக்கும். ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இந்த எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம், டிவிகே ஹேவ் சம்திங் எல்ஸ். இன்னும் ஜஸ்ட் 2 நாள் தான் இருக்கு. மே 4 ஃபயர் விட ரெடியா இருங்க. இவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.